அப்படின்னு பேர். அந்த தலத்தை அடுத்து தரிசிக்க போறோம். இன்னைக்கு திருவையாறு என்று சொல்லக்கூடிய ஐயாரப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு என்ன பேரு? ஐயாரப்பர். அறம் வளர்த்த நாயகி, திரிபுர சுந்தரி, தர்ம சம்வர்த்தினி. அம்பாளுக்கு பேர் என்னது? தர்ம சம்வர்த்தினி. தர்ம பீடம்னு பேரு. இது முழுக்க 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 தர்மத்துக்குரியதே இந்த பீடம். இந்த பீடம் முழுக்க முழுக்க தர்மத்துக்கு உரியது. சிவபெருமான் 2 நாளிகை நெல்லை கொண்டு கொடுத்தார். அதை கொண்டு அம்பாள் தர்ம சம்வர்த்தினி 32 அறம் வளர்த்தார். என்ன அறம்? 32 தான தர்மம். எத்தனை தர்மம்? 32 தான தர்மம். சரி, அந்த 32 தான தர்மங்கள் என்ன? ஏன்னா நம்ம எல்லாம் நிறைய படிக்கிறதோட சரி, நிறைய படிக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் இதெல்லாம் யார் செய்யறா? ஆனா நம்ம செய்யணும். முதல் உணவு அளித்தல், பசி தீர்த்தல். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். தானத்திலேயே சிறந்தது என்ன தானம்? அன்னதானம். தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். ஜான் வயிறு இல்லாட்டா உலகத்தில் ஏது கலாட்டா. இந்த ஜான் வயிறு கொடுத்துதான் இறைவன் என்ன பண்ணி வச்சுட்டு இருக்கார்? பிச்சைக்காரன், பணக்காரன், லட்சாதிபதி, கோட்டீஸ்வரன், அப்புறம் என்னது டாடா, பிர்லா, அப்புறம் என்னென்னமோ போயின்னு தான் இருக்கு. உண்டா இல்லையா? ஆனா இந்த ஜான் வயிறு கொடுக்கலன்னா நாம யாரையாவது மதிப்போமா? யாராவது ஏழையாக இருப்போமா? கண்டிப்பா இல்லை. யாரும் ஏழையே கிடையாது. எல்லாம் டாடா பிர்லா தான். அது கீழே வராது. அப்போ உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். முடிஞ்ச வரைக்கும் என்ன கொடுக்கணும்? பசிச்சவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். இங்க போடுற வழக்கம் அல்ல, அப்படி சொல்லக்கூடாது. இங்க போடுற வழக்கம் அல்ல, சொல்லக்கூடாது. ஏன்னா அது சொன்னார் ஒருத்தர். யாருக்காவது தெரியுமா யார் சொன்னாருன்னு? எத்தனை முறை கேட்டாலும் மறந்து போயிடுது. எத்தனை முறை கேட்டாலும் மறந்து போயிடுது. கடவுள் எதுக்கு மருதிய கொடுத்தாரோ அதை மறக்க மாட்டேன்றோம். எதுக்கு மறந்து போக கூடாதோ அதெல்லாம் மறந்துடுறோம். அதான நிஜம். இறைவன் பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர் தூது போகிறார். யார் வீட்டுக்கு? துரியோதன வீட்டுக்கு தூது போறார். தூது போகிற பொழுது இவன் எல்லா விதமான தான தர்மத்தையும் பண்றானே, நாமும் கொஞ்சம் இவங்கிட்ட கேட்போம்னு கர்ணன் கிட்ட போய் போறார். கர்ணா, அருந்த பசி சிறிது அன்னம் கொடைன்றார். 8 லட்சுமிக்கு வீட்டுக்கார் யாரு? பகவான். அருந்த பசி சிறிது அன்னம் கொடை. இங்கெல்லாம் போடுற வழக்கம் அல்ல. அதோ பார் விதுரருடைய வீடு, அங்கதான் 3 வேளை அன்னதானம் பண்றாங்க. வேணா அங்க போய் சாப்பிடுங்க. கைதாங்க ஆள் காட்டி இந்த விரல் காமிச்சு அப்படி காண்பித்து அடுத்த வினாடி அவர் பார்த்தார். விதுரர் வீட்டுக்கு போனார். மதுரை பாயாசத்தோட டேராடோன் பாஸ்மதி அரிசி, ஆல்பானத்து முருங்காய் சாம்பார், அப்ப முருங்கன நெய், ஆப்பிள் பஜ்ஜி, வெளாம்பல ரசம், பால் பாயாசம், வாழைப்பூ வடை, புதினா டீ. இதுக்கு பேரு அறுசுவை உணவு. நான் சொல்ல எங்க குருநாதர் வாரியார் சுவாமிகள் சொல்றார், சாப்பாடுன்னா இதுதான் சாப்பாடு. இது டேராடோன் பாஸ்மதி அரிசி. ஏன் இங்க இருக்கிற பாஸ்மதி அரிசிக்கெல்லாம் அவ்வளவு சிறப்பு இல்லையா? அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்லி இருக்கிறார் பாருங்க, யாழ்ப்பாணத்து முருங்காய் சாம்பார். ஒருவேளை நீங்கெல்லாம் இலங்கைக்கு போனீங்கன்னா யாழ்ப்பாணத்து முருங்காய் ஒன்னே ஒண்ணு வாங்கி வந்து கொடுக்கும். அதுக்கப்புறமா வேற எந்த நாட்டு முருங்காயும் சாப்பிடவே மாட்டீங்க. இன்னொன்னு, அந்த முருங்காய் அவ்வளவு வாசனையா இருக்கும். ஒண்ணுதான் போடுவாங்களாம். கம 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 கமன்னு அந்த வாசனையிலேயே சோறு சாப்பிடலாம். அவ்வளவு வாசனையா இருக்குமா. அது என்னமோ
கடவுள் அங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. அப்போ யாழ்ப்பாணத்து முருங்கைக்காய் சாம்பார், அப்ப உருக்கிற நெய், ஆப்பிள் பஜ்ஜி, வெளாம்பல ரசம், பால் பாயாசம். வெளாம்பல ரசம் யாருன்னா வச்சுக்கிறீங்களா? விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு சீசன்ல தான் கிடைக்கும் அந்த பழம். அடுத்த சீசனுக்காவது வாங்கி புளிக்கு பதில் வெளாம்பல ரசம் வச்சு சாப்பிடுங்க. வயிற்றுல இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும், அல்சர் சரியாயிடும். இன்னொன்னு, ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரே ஒரு பழம், சீசனுக்கு கிடைக்கக்கூடிய பழம், அதுக்கப்புறம் கிடைக்காது. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை எல்லா பழத்தை காட்டிலும் 1000 மடங்கு அதில் அதிகமாகுதான், 10 மடங்கு. கடவுள் எப்படியெல்லாம் பழம் வச்சுக்கிறாயா நமக்கு. அதை சாப்பிட்டா அவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தியா. எது நோயே வராத ஒரு பழம் எதிரானா விளாம்பழம். அதை வச்சு ரசம் வைக்கணுமா, கம 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 கமான் இருக்குமா வாசனை. நான் நிறைய சாப்பிட்டு இருக்கேன். என்ன குருநாதர் சொன்னது மறுக்கூடாது இல்லை. சீசன் வரும்போது அதை வச்சு சாப்பிடுவோம். அது அதிகமாகவும் கிடைக்க மாட்டேங்குது சில நேரத்துல. அதனால அந்த வெளாம்பல ரசம், ஆப்பிள் பஜ்ஜி, வெளாம்பல ரசம், பால் பாயாசம், வாழைப்பூ வடை, புதினா டீ. டீ போட்டீங்கன்னா அதுல புதினா இலைய 2 சேர்த்து போட்டு சாப்பிட்டு பாருங்க. அதுல இருக்கக்கூடிய ஆரோக்கியம் என்பது நமக்கு அவ்வளவு எளிதா கிடைக்குமா? எதுல? புதினா இலையில இருக்கக்கூடியது. நமக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம்னு சொல்லுவோம் இல்லையா, தோல் வியாதிகள், அதெல்லாம் சீக்கிரமாக குணமடையக்கூடிய ஒரு வலிமை அந்த புதினாவுக்கு உண்டு. அவ்வளவு கழிவுகளை வெளியேற்றக்கூடியது புதினா. எல்லா அழுக்குகளையும் வெளியேற்றுமா, கண்ணுல இருந்து காதுல இருந்து எல்லா அழுக்கையும். அவ்வளவு தன்மை உண்டு அந்த புதினா. அப்படி எல்லாம் வச்சிருக்கிறாங்க அந்த காலத்துல. இப்படி எல்லாம் உணவு பரிமாறணும். இப்ப அங்க போனா உணவை சாப்பிட்டு முடிச்ச உடனே கடைசியா பழம் உரிச்சு கொடுக்கணும். 6 லட்சம் பேர் சமையல்கார வச்சு சமையல் பண்ணியிருக்கிறார். யாருக்கு? விதுரரு பகவான் ஒருத்தருக்கு விருந்து கொடுக்கறதுக்கு. பகவானே விருந்துக்கு போனாருன்னா எல்லாம் விருந்துக்கு போயிட்டாங்க. யார் வீட்டுக்கு? விதுரர் வீட்டுக்கு. அதனால ஒருத்தர் வந்தா பரவாயில்ல, இவ்வளவு பேர் வர்றாங்க. 13,60,000 பேர், 6 லட்சம் பேர் சமையல்காரர் வச்சார். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாங்க. எல்லாரும் வந்தி சாப்பிட்டு போயிட்டாங்க. இந்த பகவான் இந்த மதுரை பாயாசத்தை அப்படி ருசிச்சு சாப்பிடுறார். நீங்கெல்லாம் கூட பாயாசம் வச்சா இப்படி வைக்கணும், நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த உணவு வந்ததுனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பழத்தையும் மரத்திலேயே பழுக்க விட்டு அந்த பழத்தை எடுத்து பன்னீர் விட்டு கழுவி அதுல விதையை நீக்கி அந்த பழத்தை எடுத்து சாறு பிழிஞ்சு அந்த சாறை தனித்தனியா ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு காரா பசுவினுடைய பாலை கறந்து 4 படி பாலை அரைப்படியா சுண்ட காய்ச்சி அதுல பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் போட்டு கொம்பு தேனை அப்ப இலைச்சி அப்ப அதுல ஊற்றி அப்ப சாப்பிடும் பொழுது இந்த ஒவ்வொரு டீஸ்பூன் இந்த பால், இந்த பழ ரசம் இத எடுத்து அப்படி யாரு விதுரர் மிக்ஸ் பண்ணி அது இலையில ஊத்தும் பொழுது அதை எடுத்து அப்படி சாப்பிட இன்னும் சாப்பிடலாமான்னு 1 கை பத்தாது, 2 கை பத்தாது, 3 கை பத்தாதுன்னு 4 கை வர வச்சுட்டார் பகவான். 4 கையில சாப்பிட்டதை பார்த்த ஒரே ஒருத்தர் யாருன்னா விதுரால் தான். 4 கையில சாப்பிட்ட காட்சியை பார்த்தவர் மனைவியை பார்க்கிறார். வைதேகின்னு பேரு, ரொம்ப நல்லவன். அவன் பார்த்த உடனே இப்படி திரும்பி பார்த்த உடனே, அம்மா எல்லாம் வச்சுட்டியே, கடைசியா பழம் சாப்பிடவே பழத்தை காணவே கொண்டு வாங்க. போய் பார்த்தா ஏற்கனவே 13,60,000 பேர் விருந்துக்கு போயிடுச்சு. காய் தான் இருக்குதாங்க. பக்திக்கு எவ்வளவு இறைவன் கருணை செய்கிறார் என்பது இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். இப்போ அந்த அம்மா போய் பார்க்கறா, தோல் பச்சையா இருக்கு. நமக்கெல்லாம் பழம் எப்படி இருக்கும்? பழுத்தா என்ன கலர்ல வரணும்? மஞ்சள் கலர்ல வரணும். அதானே நமக்கு பழம்னு அர்த்தம். இந்த அம்மா பார்த்தா தோல் பச்சையாவே இருக்குது, பழம் பழுக்கல. ஐயோ வீட்டுக்கார் பழம் கேட்கிறாரே, நாம என்ன பண்றது? இப்ப இருக்கிற மனைவி என்ன மாதிரி மனைவியா இருந்த, மாமா என்னாடி எல்லாம் காலி ஆயிடுச்சு மாமா, அதான் நிறைய வயிறு நிறைய சாப்பிட்டாரே, பணம் இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருப்பேன். கொஞ்சம் நாகரிகம் தெரிஞ்ச மனைவியா இருந்தா காதுல வந்து ஏங்க பழம் காலிங்க அப்படின்னு சொல்லி இருப்பா.
கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல மனைவியா இருந்தா என்ன செய்வது தெரியல, வீட்டுக்கார கொஞ்சம் உள்ள கூப்பிட்டு பணம் எல்லாம் காலி ஆயிட்டு இருக்கு, காய்தாரு அப்படி சொல்லி இருப்ப. ஆனா இவன் வீட்டுக்கார கேட்டுட்டார், கொடுக்க ஆகணும், வேற வழி கிடையாது. பயந்து நடுங்கி கொண்டு வந்து காய கொடுக்குறான். அவன் மனசுல ஒரு எண்ணம் சொல்றார், இறைவா இதுவரைக்கும் நீ இருப்பது நிஜமானால், உன்னை மட்டுமே நான் வணங்கியது நிஜமானால், என் பக்தி நிஜமாக இருக்குமே. ஆனால் இந்த தோலே பச்சையா இருக்கணும், உள்ள இருக்கிற பழம் பழுத்திருக்கணும். எங்க வீட்டுக்கார் பிரிக்கிற பொழுது தோல் வேற காயா இருந்த தோல் பிச்சா தனியா வருமா? அதனால எங்க வீட்டுக்கார் பிரிக்கிற பொழுது தோல் தனியா பழம் தனியா வரணும். அத பகவான் சாப்பிடணும், நான் பார்க்கணும். அந்த அம்மா அப்படி கேட்டுட்டே அந்த பழத்தை தூக்கிட்டு வந்து கொடுத்தா.